பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விஷ் ஹாப்பி பிளஸட் தேர்ஸ்டே. ஏல் பெத்தல் ப்ரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்துகிறது. சுகமாக இருக்கீங்களா? சகலம் நன்மைக்கு ஏதுவாய் நம் கர்த்தர் நமக்கு நடத்துவார். ரோமர் 8:28 இன்றைய தினத்தின் தியானம் நமக்கு ஆண்டவர் தருகிறது என்னவென்றால், தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்திருக்கிற காரியங்கள் நன்மையான காரியங்கள் மாத்திரம்தான். நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் நன்மை தான் தருவார். மேபி அது இப்போத்துக்கு அது நன்மை இல்லாத கசப்பாக இருக்கலாம். ஆனால் அவருக்கு தெரியும். யோசேப்பை குழியில் போடும்பொழுது யோசேப்பு யோசித்திருப்பார் இல்லையா, எனக்கு ஏன் இப்படி நடந்தது? ஆனால் பிற்காலத்தில் அவர் ராஜாவாய் அதிகாரியாய் தம்பிகளுக்கு சாப்பாடு கொடுத்து எல்லாரையும் அரவணைத்து ஹல்லேலூயா ஈஜிப்ட்கே அவர் ராஜாவானார். அப்படி தான் ஜனமே, நீங்கள் எழுதுறது போல இருக்கும். இந்த வசனத்தில் முன்பகுதியில் தேவனிடத்தின் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கு. ஹல்லேலூயா. நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறோமா? நமக்கு கஷ்டமா? கவலை வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். இப்போ இல்லை, எப்போதும் சதா காலமும் நமக்காக அவர் சகலமும் நன்மைக்காய் ஏதுவாக தான் நடத்துவார். வாலிப பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, வேலை இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா? கர்த்தர் நடத்துவார். பணத்துக்காக கஷ்டப்படுறீங்களா? கர்த்தர் நடத்துவார். ஏதாவது நான் என் வீட்டில் நான் பொழுதில் எழுந்துக்கு தவிக்கிறேன். கர்த்தர் அது நன்மைக்கு ஏதுவாய் நடத்தி கொண்டிருக்கிறார். நம்புவோம், கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நமக்காக இருக்கிற தேவன் அவர் ஒருத்தர் தான், மட்டும்தான். ஹல்லேலூயா. உபத்திரப்பட்டது நல்லது. ஆம், தோல்விகளை நாம் சந்தித்தோம், இழப்புகளை நாம் சந்தித்தோம். ஹல்லேலூயா. நிந்தனைகளை நாம் கடந்து போனோம். ஆனால் தேவனிடத்தின் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய், ஆல் திங்ஸ் இஸ் குட் ஃபார் அஸ் ஒன்லி. அவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்வார். தேவஜனமே, ஹல்லேலூயா. அவரை நம்ம ஒன்று செய்யணும். முழு மனதோடு கூட அவரை விசுவாசிக்கணும். முழு மனதோடு கூட அவர் கீழ்ப்படியணும். முழு மனதோடு கூட அவரை நாம் விசுவாசித்து நாம் பாதையை கடக்க கர்த்தர் உதவி செய்வார். நம்மளுடைய சஃபரிங்கில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து சகலம் நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் செய்வார். ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். சகலமும் நன்மைக்காக எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் டாடி. நீங்கள் எங்களை நடத்துகிறீர் அப்பா. எங்கள் வாலிப பிள்ளைகளை நடத்துகிறீர், எங்கள் குடும்பங்களை நடத்துகிறீர், தேவ ஜனங்களை நடத்துகிறீர், தேவ ஊழியக்காரர்களை நடத்துகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா.